பகவான் கையை விட்டு போனதுனால ஆண்டவன் பகவானால் படியளக்க போக முடியல. பகவானுக்கு படியளக்க போக முடியல. ஆத்துக்குள்ள உட்கார்ந்து அரகரா பாடினாலும் ஜோத்துக்குள்ள இருக்கான் சொக்கநாதன். எங்க இருக்கான்? சோத்துக்குள்ள இருக்கான் சொக்கநாதன். சோத்துக்குள்ள இருக்கான் சொக்கநாதம்னு ஒரு பழமொழி உண்டு. பகவானுடைய சக்தி எல்லாம் இந்த அரசனங்கை அம்மா புடிங்கிட்டு போயிட்டான். பூரா அவ புடிங்கிட்டான். ஒரு எது இருக்கும்போ புடிக்கிறவல்ல. கைலாசம் எப்படி ஜொலித்துக் கொண்டிருந்ததோ ஆமையா, அதை போல இப்ப பாத்தீங்கன்னா காளிகோட்டை ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. ஆமா, அங்க அதான் காளிகோட்டை பிரகாசமா இருக்கு. சூரிய பகவானும் சந்திர பகவானும் காளிகோட்டைக்கு போய் விட்டார்கள். ஆமா, வெளிச்செடுக்க எடுத்து போயிட்டாங்க ரெண்டு பேரும். அப்ப கைலாயம் நனிந்து விட்டது, காளிகோட்டை வளர்ந்து விட்டது. ஆமா, காளிகோட்டை நல்ல உயரமா இருக்குப்பா. சிவமயம் குறைந்து விட்டது, சக்திமயம் வளர்ந்து விட்டது. எப்ப எவ்வளவு பிரகாசமா இருக்கு. கைலாயம் இருளாச்சு, காளிகோட்டை வெளிச்சமாச்சு. படியளக்க போகாம பகவான் 8 நாளா உட்கார்ந்து இருக்கிறார். ஆமா, ரொம்ப படியளக்க ரொம்ப களைப்புல உட்கார்ந்துருக்காங்க. ஆண்டவன் பகவான் ஊனா உருகி விட்டார், உடம்பெல்லாம் மெலிந்து விட்டார். எப்போ உடம்பெல்லாம் ரொம்ப மெலிஞ்சு போச்சு, சாப்பாடு கம்மியாப்பா. சக்தி இல்லையா அவர் உடம்புல. ஆமையா, இந்நிலைமையில யார் அங்க வாரா தெரியுமா? யாரு வரா ஐயா? கைலாயத்துல அழியாத வரம் பெற்றவர்கள் அட்டரிசி பாலர் 8 பேர்கள். அட்டரிசி பாலர் 8 பேர் வராங்க. அந்த அட்டரிசி பாலர் 8 பேர் மட்டும் பகவான் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. ஆமா, உட்கார்ந்து விவரத்தை கேட்காங்க பகவான். என்ன ஐயா, என்ன ஆச்சு, என்ன விவரம்? அவர்கள் மட்டும் பகவானை விட்டு பிரியவில்லை. அவங்க ஒரு காலம் பிரிய மாட்டாங்கல்ல ஐயா. அவர்கள் தான் அட்டரிசி பாலர் 8 பேர்கள். ஆமா, அவள் தான் அவளுக்கு ஆறுதல் சொல்லுது. அவள் மட்டும்தான். அந்த அட்டரிசி பாலர் 8 பேர்களும் ஒன்றாக கூடி ஒரு ஆலோசனை பண்றாங்க. என்ன ஆலோசனை பண்றாங்க? அட்டகாடி 8 பேரும் பகவானை ஏமாத்தி பகவானிடத்துல 103 படுபலிங்கத்தை கபலா வாங்கிட்டு போயிட்டா. நல்ல தந்திரமா வாங்கிட்டாளே. அதனால கைலாசம் தணிந்து விட்டது, காளிகோட்டை வளர்ந்து விட்டது. கைலாசம் தணிச்சு காளிகோட்டை ஓஞ்சாச்சு. பகவானால் படியளக்க போக முடியாம ஊனா உருகி உடம்பெல்லாம் பகவான் மெலிஞ்சு போய் ஓல துரும்பா உட்கார்ந்து இருக்கிறாரு. உடம்பெல்லாம் ரொம்ப மெலிஞ்சு போனாரு. அப்ப இந்த பகவானுக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்போ பகவானுக்கு சக்தி ஏத்தணும். அப்போ உயிர் இல்லாத பகவானுக்கு நம்ம உயிர் ஏத்தணும். அம்மா, உயிரை கொடுக்கணும்ல ஐயா. உயிர் ஏத்தணுமா, உருவ ஏத்தணுமா? உருவமா, சக்தி ஏத்த வேண்டும் பகவானோட உடம்புல. ஆமா, சொல்லுங்க ஐயா. அப்படி பகவானுக்கு உரி ஏத்த வேண்டுமானால் பாலால பகவானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அபிஷேகம் ஆராதனைகள் செய்ய வேண்டும். இருப்பாரு. மத்தியானம் 12 மணிக்கு நமது அம்மா ஆலயத்துல அம்மனுக்கு முப்புடாதி அம்மனுக்கும் அரசனங்கைக்கும் சரி பால் கூடங்களை சுமந்து வந்து பாலால அபிஷேகம் செய்தார்கள். பாலால் அபிஷேகம் செய்யப்பட்டது. எதற்காக என்றால் பாலால அபிஷேகம் செய்தால் அம்மாவுக்கு சக்தி கூடிக்கொண்டே இருக்கும், சக்தி அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அந்த எண்ணத்துல அட்டரிசி பாலர் 8 பேர்களும் பகவானுக்கு பாலால அபிஷேகம் செய்ய வேண்டும். ஆண்டவனுக்கு பாலால அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று அட்டரிசி பாலர் 8 பேர்களும் எல்லோரும் ஒன்று கூடி பால் கூடத்தை தலையில் வைத்து பால் கட்டல் போயல்லவோ பாலம் மதங்கோதி கொண்டு அவரவர்கள் தலையில் வைத்து அந்த காளி கோட்டை பாதையாக கைலாசம் நடந்து வர கைலாசம் போதே அந்த பகவானோட பேர சொல்லி பகவானோட அவர்கள் பாடிக்கொண்டு வருவார்கள் பாடிக்கொண்டு வருவார்கள்.
அட்டரிசி பாலர்களும் அவர்கள் தலையில பால் குடம் இருக்கு. காளி கோட்டை பாதையாக கைலாச மலைக்கு நடந்து போனா சீக்கிரம் போயிடலாம் என்று ஷார்ட்கட்டாக போய்விடலாம் என்று காளி கோட்டை பாதையா வரும் பொழுது வருகின்ற போது சும்மா வந்திருந்தா இந்த பிரச்சனையா வராது. வராது வராதல்லவா. பகவானுடைய பேரை சொல்லி எப்படி பாடி பால் குடத்தோடு வாராங்க தெரியுமா? எப்படி பாடிக்கொண்டு வருகின்றார்கள். அட்டரிசி பாலர் 8 பேர்களும் 8 பேர்களும் பார்வதியாள் மணவாளன சம்போ சங்கரா பார்வதியாள் மணவாளன சம்போ சங்கரா சம்போ சங்கரா கூடத்தை சுமந்து வாரம் சம்போ சங்கரா பால் கூடங்கள் சுமந்து வாரம் சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஈஸ்வரியாள் மணவாளன சம்போ சங்கரா ஈஸ்வரியாள் மணவாளன சம்போ சங்கரா சம்போ சங்கரா எடுத்து வரும் பால் கூடங்கள் சம்போ சங்கரா எடுத்து வரும் பால் கூடங்கள் சம்போ சங்கரா சம்போ சங்கரா குண்டல் வண்ணன் மயந்தூணர சம்போ சங்கரா குண்டல் வண்ணன் மயந்தூணர சம்போ சங்கரா சிவ சிவ சம்போ சங்கரா கொண்டு வரும் பால் கூடங்கள் சம்போ சங்கரா கொண்டு வரும் பால் கூடங்கள் சம்போ சங்கரா சம்போ சங்கரா பேர சொல்லி கூடங்களை தலையில் வைத்து காளி கொட்டை பாதையாக கைலாசம் வர போதே அட்டகாளி 8 பேரும் அங்கார கோபத்தோடு அரசன் அங்கை ஓடி வாரா அட்டரிசி பாலரிடம் கோபத்தோடு சொல்லுவாடா எடா எடா பாலர்களே நீங்க என்ன வார்த்தை சொன்னாயடா சிவலிங்கமோ எங்க இருக்க சிவலிங்கமோ எங்க இருக்க சிவனரங்க இருக்காரடா சிவனரங்க இருக்காரடா படுவலிங்கம் எங்க இருக்க படுவலிங்கம் எங்க இருக்க எங்க இருக்காரடா
சொக்கலிங்கம் எங்க இருக்க இருக்கா சொக்கலிங்கம் இருக்கா சொக்கலிங்கம் சொக்கரங்க இருக்காரடா சொக்கரங்க இருக்காரடா சொன்னையானா பகவான் பரவரக்க தலையறுப்பார் சொன்னையானா அறுத்திடுவன் தலைய துண்டா அட்டகாளி 8 பேரும் அட்டகாளி 8 பேரும் பால்கூடத்தை புடுங்குவாளா அது தரையில் போட்டு உடைப்பாளா குடத்தினுடவா விளம்பை அவர் களத்தில் கொண்டு மாட்டுவாளா கூடாது சொல்லுறாளா தேவர்களே நாங்க செய்த கொடுமை எல்லாம் பகவானிடம் சொல்லுங்கடா பயமும் ஒண்ணு எனக்கு இல்ல அட்டகாளி 8 பேரும் அட்டரிசி பாலர்களே அடிப்பாளம் அதை பாழம் பேசுவாடா காளியர்கள் கொடுமையாரு பாலருக்கு பொறுக்கல்லையா அட்டரிசி பாலர்களும் அழுகையும் கண்ணீருமா ஆதி கைலாசம் வருவாரா பகவான் உடையிடம் மாறில பாலர்கள் சொல்லுறாரே ஆண்டவனே பகவானே அட்டரிசி பாலருக்கு வாழ வர வேண்டாம் ஐயா மாட வரந்தாரும் ஐயா மாட வரந்தாரும் ஐயா இருக்க வர வேண்டாமையோ அதற்கு வரமும் வேண்டாம் பறந்தாரும் ஐயா அட்டரிசி பாலர்களும் கைலாசத்தில் இருக்க மாட்டோம் ஆளி கொட்ட போறோம் ஐயா ஆளி கொட்ட போறோம் ஐயா நல்ல நாடு வல்லர்கள் புகழு நாடு பாடர் நகரத்தில் நமது நகரத்தில் ஆண்டு வரக்கூடிய எனது அன்பு அண்ணாச்சி ஒருமையில் தருமர் கொடையிலே கருணர் அல்லவா தீபாட்சி மாரியம்மன் கோவில் முன்னாள் கொறடா வல்லவா
அந்த தீப்பாட்சி மாரியம்மன் கோவில் முன்னாள் கொறடா வல்லவா அண்ணாச்சி சுப்பையா தேவர் திருக்கரத்தால் முக்குடாதி அம்மன் ஆலயத்தில் பாடுகின்ற அன்பு தம்பிக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக செய்திருக்கிறார்கள். ரூபாய் 100,000 பொன்னையை அன்பளிப்பாக செய்திருக்கிறார்கள். உங்களுடைய குடும்பம் உலகோத்திர வழி வடிவம்சமல்ல உள்ளும் அறியாமல் முடித்த புவாடிடாமல் அரசனங்கை முக்குடாதி அருளை பெற்று சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஆண்டவ பகவானே நாங்களோ அட்டரிசி பாலர் 8 பேர்களும் பகவானுடைய பூசைகளை முடிப்பதற்காக எங்கள் பால் குடங்களை தலையிலே வைத்துக் கொண்டு பால் அமர்தம் கோதிக்கொண்டு காளி கோட்டை பாதையா நடந்து வரும்போது நாங்கள் பகவானுடைய திருநாமத்தை சொல்லி பாடி வந்ததுனால அங்கே ஆண்டு வருகிறாளே அரசனங்கை அம்மா முக்குடாதி அம்மா மாரியம்மா வடகுத்தி அம்மா அட்டகாளி 8 பேரும் கோபத்தோடு வந்து பகவான் பேரை சொல்லி நாங்க பாடி வந்ததுனால என்ன செஞ்சா தெரியுமா? அவன் பல்கூடத்தை புடுங்கிட்டாள், பல்கூடத்தை புடுங்கூறாள், தரையில் போட்டு உடைத்தாள், அந்த குடத்தினுடவா விளம்பத்தில் மாட்டூராள், கூடாதி சொல்லூராள், எடப்பாளர்கள் சிவலிங்கமும் எங்க இருக்கு, சிவனாரங்க இருக்காரேடா, சுக்கலிங்கம் எங்க இருக்கு, சுக்காரங்க இருக்காரேடா, அரசனங்கை சொல்லூராள், ஆண்டவனே பகவான் காளியர்கள் 8 பேர் கூடத்தை புடுங்கூறாரு, தரையில் போட்டு உடைக்கூறாரு, என்னோட வாவிடத்தில் மாட்டூராள், அதிகால உதகாள், அநியாயம பேசூராள், அதனால பகவான் ஒரு நாள் ஒரு வாழு கைலாசத்தில் இருக்க மாட்டோம், கைலாசத்தில் இருக்க மாட்டோம், காளி கோட்டை போறவன் காளி கோட்டை வருவார வருவார
அம்பிகை பராசக்தி முப்புடாதி அம்மன் கோவில் திருவிழாவிலே இப்பொழுது நமக்கு அன்பளிப்பு செய்த புண்ணியபூமான் யாரு? யாரையா? நாட்டிலே நல்ல நாடு, நாவலர்கள் புகழக்கூடிய நாடு. அந்த கடையநல்லூருக்கு அருகாமையில் இருக்கப்பட்ட எந்த ஊரு? அந்த நகரம்தான் சுந்தரேசபுரம். சுந்தரேஸ்வரம், அருமையான ஊர்ல. சுந்தரேசபுரம் நகரத்திலே கொலுவிருந்து வருகிறாள் என் அம்மை காளியம்மா. அம்மா இருக்கா, மகாசக்தி உக்கிரகாளி. இந்த நகரத்தில் அரசனங்கை எப்படி இருக்கின்றாளோ, அம்மா அந்த அம்மாள் மாதிரி நல்ல பேரும் புகழ் பெற்ற ஆளு அவ. அந்த அம்மா காளியம்மா சுந்தரேசபுரத்திலே சக்தியாக கொலுவிருந்து வருகிறாள். கொலுவிருந்து வருகிறாள். அந்த அம்மனுடைய அருளையும் பொருளையும் பெற்றவர்கள். அம்மா அருளை பொருளை பெற்ற ஜீமான் யாரு? சுந்தரேசபுரம் நகரத்தின் நாட்டாமையும் என்னுடைய அன்பு தம்பியாகப்பட்ட ஸ்ரீமான் முருகன் என்று சொல்லக்கூடியவர்கள் திருக்கரத்தினால நமக்கு 100,000 பொன்னை அன்பளிப்பாக செய்திருக்கிறார்கள், தந்திருக்கிறார்கள். ஸ்ரீமான் முருகன் அவர்களும் அன்னார் குடும்ப குலகோத்திரங்களும் வழி வம்சம் எல்லாம் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் பெற்று அரசனங்கை அம்மன் முப்புடாதி காளியம்மன் அருளை பெற்று அவர்கள் சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு இப்ப கைலாசத்துல பகவான் மட்டும் ஒத்தையில உட்கார்ந்து இருக்கிறார். சங்கடமா இருக்கும் ஐயா, ரொம்ப போர் அடிக்குமே. அவர் கையில இருந்த 103 லிங்கமும் போயிடுது. 103 லிங்கம் போச்சு. காளியர்கள் கொடுமையோ தாங்க முடியலை பகவானுக்கு. அவ இடத்துல ரொம்ப தாங்க முடியல. வர பகவான் பரதாவப்பட்டு கொண்டு ஒத்தையில் இருக்கிறார். பகவான் கைலாசத்துல ரொம்ப சங்கடத்துல பறக்க முடிக்காரு. அப்ப ஆண்டவன் பகவான் மனமதில எண்ணி பார்த்தார். எண்ணுதார்? அட்டகாளி 8 பேரும் பகவானிடத்துல வந்து நாம இடத்துல அத்தான் என்று அரசனங்கை ஐசு வச்சு அப்பா இருக்க பூரா பிடிக்கிட்டாள 103 லிங்கத்தையும் கவலா வாங்கிட்டு போயிட்டா காளியர்கள். அம்மா நல்ல கவசலமா வாங்கிட்டு போயிட்டாளா ஐயா. நாமளும் அவளிடம் அந்த அம்மா இடத்துல 103 லிங்கத்தையும் கொடுத்துட்டோமே. அம்மா நம்மளும் ஒரு அவசரத்துல கொடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன். இப்படி எல்லாம் செய்வான்னு நமக்கு முதல்ல தெரியாதல்லவா? நமக்கு தெரியாம போச்சு. முதல்ல எல்லாம் கொடுத்துருக்க மாட்டேன். நம்மகிட்ட இருந்து 103 லிங்கத்தையும் காளியம்மா கவுலா வாங்கிட்டு போயிட்டு நல்ல கவுசலமா வாங்கிட்டாள. அம்மா என்ன கொடுமை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. ஏகப்பட்ட இடத்துல இப்ப பண்ணுதான் ஒரு தெரியுது. சைச்ச பார்க்கும் போது ஒரு வார காலமாக படியிழக்க முடியல. படியிழக்கும் சக்தி எல்லாம் அரசனங்க இடத்துல போயிடுது. ஊரு எதவுல அங்க போயிட்டு மக்களோ பட்டினியும் பசியமா பூலகத்துல இருக்கிறார்களே. அம்மா ரொம்ப சங்கடத்துல உட்கார்ந்துருக்காங்க பிள்ளைகள்லாம். படைத்து விட்ட மனுக்களுக்கு மறுபடியும் நம்ம படியிழக்க வேண்டுமானா பிள்ளைகள் ரொம்ப சங்கடப்பட்டுரும். நம்ம கைய விட்டு போன 103 லிங்கமும் திரும்பி நம்ம கையில வரணும். வர வேண்டுமானா என்ன செய்யலாம்? அதற்கு இந்த உலகத்துல யாரால முடியும்? எம்பெருமாள் கோபால கண்ணன் தான் வரணும். வேற அங்க யார் வர முடியும்? ஆக்கவும் அழிக்கவும் சக்தி படைத்து இருக்கிறாரே என் பெருமாள் கோபால கண்ணன். நந்த கோபால நவநீத கிருஷ்ணன் நந்த கோபாலா அத்தான் கோபால கண்ணனைத்தான் வரவழைக்க வேண்டும். ஐயா பாண்டுரங்கன் பண்டரிநாதன் காளியர்கள் கோட்டைக்கு அனுப்ப வேண்டும். ஐயா அட்டகாளி 8 பேருக்கும் தெரியாம என் பெருமாள் அங்கு சென்று அவரு 103 லிங்கத்தோடு திரும்பி கைலாச மலைக்கு வரணும். அவள் போனதான் அந்த காரியம் சக்சஸ் ஆகும். பாத்துக்கோங்க. வேற யாரு போனா அந்த காரியம் ரெடி ஆகாது என்று எண்ணம் கொண்ட ஆண்டவன் பகவான் கண்ணீரும் கவலையுமாக பால் கடலுக்கு என் பெருமாள் கண்ணனை தேடி வருகிறார். பால் கடலுக்கு வந்து அத்தான் என்று அழைத்தார் பகவான் பச்சமாலை. அத்தான் என்று முறை சொல்லி அழைக்கின்றார். அத்தான் கண்ணா 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 என்று கதறுகிறார். கண்ணா கோபாலா நந்த கோபாலா நவநீத கிருஷ்ணா. பகவான் பச்சமாலை அழைக்கின்ற போது ஆண்டவன் பகவானுடைய சத்தத்தை கேட்டு என் பெருமாள் ஓடோடி வருகிறார். நம்ம அத்தான் குரல் மல்ல இருக்கு. அத்தான் பகவானை எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு கேட்டால் என் பெருமாள் கண்ணன். காரணம் வேணும்ல, கூப்பிட்ட காரணம் வேணும்ல, காரணம் சொல்லணும்ல. அவன் தான் கண்ணபிரானை வரவழைத்து கடவுள் பகவான் சொல்றார். என்னையா சொன்னாங்க? அத்தான் கோபால கண்ணா
கோபால கண்ணா 8 நாளைக்கு முன்னால உங்க தங்கச்சி அட்டகாளி 8 பேர் என் முன்னால வந்து நின்று அரசனங்கையும் முப்புடாதியும் காளியம்மாளும் மாரியம்மாளும் காளியம்மா மாரியம்மா சந்தனமாரி துர்க்கை காளி என்னிடத்துல அத்தாம்னு சொல்லி என்ன ஐசு வச்சு அப்பா அத்தாம்னு சொன்ன அன்னைக்கு அத்தனை பூரை இழந்துட்டார. அந்த அம்மா 103 லிங்கத்தை வாங்கிட்டு போயிட்டா மச்சான். ஐயப்பா கவலா வாங்கிட்டு போயிட்டா மச்சான். ஓ மச்சான் என்னதான் இன்னைக்கு என் கைய விட்டு 103 லிங்கமும் போச்சோ அன்னைக்கே என் மதிப்பு குறைஞ்சு போச்சு மச்சான். 103 லிங்கம் என்னைக்கு போச்சோ அன்னைக்கு பவர் போச்சு. படுவலிங்கம் போனதுனால என்னால படி இழக்க முடியல, பகவானால படி இழக்க முடியல மச்சான். சொக்கலிங்கம் போனதுனால சொக்கருக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுது. இந்த சொக்கர் பகவானுக்கு மதிப்பு இல்லாம போச்சே. அதனால அத்தான் கோபால கட்டா. ஓ மச்சான் என்ன மச்சான் நீர்லாம் எனக்கு ஒரு மச்சனா என்ன கண்டுக்கிடாம போறீரு? இல்ல இதெல்லாம் எனக்கு ஒரு மச்சனா என்ன பாத்துட்டு பாக்க மாதிரி போறீங்களா மச்சான்? ஏதான் ஏன் மச்சான் பாத்துட்டு வரணும்னா ஆமா 100 ரூபா 50 ரூபா நாளைக்கு காலைல பாப்போமே. பாக்கி 50 ரைட்டு. மச்சனன் துணை இருந்தா மலையேறி பிழைக்கலாம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த காலம் இப்ப பூரா மலையில இருந்து உருட்டி விட்டுருவாங்க. ரானூர் பார்டர் நகரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய அன்பு மாமா செல்லப்பா தேவர் அவர்கள் மகனாகிய அம்மையா அவரு எனக்கு மைத்துனர் அல்லவா வெங்கடேஷ் அவர்கள். ஆமா வெங்கடேஷ் ஐயா அவர்கள் வெங்கடேஷ் திருக்கரத்தினால் 50 லட்சம் அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். அன்பளிப்பு தந்திருக்கிறார்கள். அவர்களும் அவர்கள் குடும்பத்தார்களும் முப்புடாதியம்மன் அருளை பொருளை பெற்று இன்னலைக்கும் சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு ஓ மச்சான் பகவானே கோபால கண்ணா காளிகோட்டைக்கு போய் 103 லிங்கத்தோடு வரணும்னு சொன்னார். எப்படியாவது கவசரா போய் எடுத்து வந்துருங்க. அப்ப என் பெருமாள் பார்த்து பகவானை பார்த்து சொன்னார். என்ன சொன்னாரு? அத்தான் பகவானே கொஞ்சமாவது உங்க மண்டையில சரக்கு இருக்காது. கொஞ்சமாவது வர கூறு இல்லையா? ஓ மச்சான் உமக்கெல்லாம் மண்டையில கொஞ்சமாவது சரக்கு இருக்காது. சரக்கு இருந்தா யாருக்கு கொடுக்க மாட்டோம் சொல்ல மாட்டார்ல. என் தங்கச்சி அட்டகாளி 8 பேரும் சேர்ந்து அம்மையா உமட்ட வந்து அத்தான் ஐசு வச்ச உடனே உமக்கு ஐயா கொடுத்துட்டாரு. அவட்ட போய் 103 லிங்கத்தையும் கொடுக்கலாமா? அத்தாம்னு சொன்ன பூரா பூரா அவுத்து குடிக்கிற பின்ன பறக்க முடிக்கிற. ஆம்பளன்னு ஒருத்தர் இருந்தா கொஞ்சம் மான ரோசன் சூடு சுனையோடு இருக்கணும். கொஞ்சம் வேணும் இல்ல இருக்கவே கூடாது. உனக்கு அது இருக்கா? கொஞ்சம் லைட்டா இருக்கு. லைட்டா ஐயா கொஞ்சம் மத்துவத்துல ஓடுது வண்டி. உமக்கெல்லாம் கொஞ்சம் மண்டையில சரக்கு இருக்குன்னு சொன்னா என்ன என் தங்கச்சி அரசனங்கை அத்தாம்னு சொன்ன உடனே இப்படி ஐசா குடுத்துட்டீர மச்சான். என்ன மச்சி இப்படி கவுந்துட்டீல? உமக்கு இதே சுவாலியா போச்சு. இதே ஜுவாலியெல்லாம் வச்சுக்கிட்டு அழுதியா? வரம் என்று ஒன்று கொடுக்கும் போது பகவான் யோசனை பண்ணி வரத்தை கொடுக்கணும். நல்ல பெருக்க சைஜா வைப்பாரு. யாரு என்ன கேட்டாலும் கேட்டதை அள்ளி கொடுத்துட்டு அவையா பின்ன பறக்க முடிக்குது. பறக்க முழிக்கிற மச்சான் இதே சுவாலியா போச்சு உமக்கு. இதே ஜுவாலியா தான் அழுதியா? என் பெருமாளாகிய கோபால கண்ணபிரானாகப்பட்டவர் காளிகோட்டைக்கு போக வேண்டும் அல்லவா? 103 லிங்கத்தோடு கைலாச மலைக்கு வர வேண்டும் அல்லவா? என் பெருமாள் என்ன வடிவம் எடுத்தார் தெரியுமா? என்ன வடிவம் எடுத்து வருகிறார்? ஆயர் கோபால கண்ணபிரானானவர் என்ன அண்டி போல வடிவம் கொண்டு அச்சுதல் கோபாலனு தாரு உடுத்து வாரா பஞ்சச்சரம் பூசு வாரா தோளில் போட்டு களவன் போல வடிவம் கொண்டு அண்ண
காவடி தோளில் சுமந்து தோளில் வைத்து கருத்தாளி கம்பெடுத்து கம்பெடுத்து எந்தொருமல் கோபாலனோ கோபாலனோ 90 10 சென்ற ஒரு கிழவன் போல கிழவனை போயா சொல்லும் இல்லை அடுத்த கிழவனை போல கிழவனை போயா என்பது மழ்வாடிவம் கொண்டு கொண்டே ஆழியர்கள் பாட்டை வீரான் கோபாலனோ தள்ளாடி 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 ஆண்டு மெல்ல வருவார் கோட்டையில் என் பெருமாள் கோபால கண்ணபிரான் கிழவன் போல வடிவம் கொண்டு அதை கொண்டு தள்ளாடி 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 நடந்து வருகிறான் அல்லன தள்ளாடி தள்ளாடி நடந்து வருகின்ற காளி கோட்டை வாசல் முன்னால வந்து நின்று ஆமா குருமா எடுத்துட்டியா அந்த காளி கோட்டை முன்னால வந்து நின்று வந்து பண்டார கிழவன் போல வடிவம் கொண்ட பச்சமால் கோபால கண்ணன் அந்த பச்சமால் கோபால கண்ணபிரான் காளியர்கள் இடத்திலே அன்னமானது கேட்டான். ஓ அண்ணன் கேட்காரு ஆண்டி போல வடிவம் கொண்டு என் பெருமாள் அன்னமானது கேட்டான். ஆமா அண்ணன் கேட்கிறார் எப்படி கேட்கல எப்படி ஐயா கேட்க போகிறார்? ஆயோ மகராசி மார்களே அம்மா மகராசி எனக்கு பசியார அன்னம் போடு எனக்கு பசியார அன்னம் போடுமே அம்மா மகராசி அம்மா மகராசி பையனார அண்ணா போடுமே அண்ணா போடுமே ஆயோ அம்மா மகராசி மார்களே அம்மா மகராசி மார்களே வயரான அண்ணம் போடுவேர்களே கிழவனுக்கு வளரான அண்ணம் போடுவேர்களே அம்மா மகராசி மகளே அம்மா மகராசி மகளே வயரார அண்ணம் போடுவே ஆண்டைக்கு வயரார அண்ணம் போடுவேர்களே அன்னம் அது கேட்கும் போதே அது கேட்கும் போதே அட்டைகாலி 8 பேரும் அண்ணன் என்று தெரியாமல் அண்ணன் என்று தெரியாமல் அட்டைகாலி 8 பேரும் அண்ணார
கோபத்தோடு அரசன் நங்கை வருவாள் ஏகிழட்டு பண்டாரோ பட்டங்காளி 8 பேரோ ஆண்டவனே கிடையாது ஆனறிய கோட்டை வாட்டு ஆளியர்கள் வாழும் போதே கிழவனுக்கு சுவாலி எந்த ஊரு எந்த இங்கு வந்த விவரம் உள்ளதையும் உள்ளவாடே அறியாம சொல்லும் போதே அரசன் நங்கை வார்த்தைகள் பெருமல் கோபாலன் கைவதறி கால்வதறி காளியர்கள் முன்னாலே அன்னபிரான் பெருமாள் கோபால கண்ணபிரான் காளிகோட்டை முன்னாலே அம்மா 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 காளியர்களே நான் தாத்தா வடக்கிருந்து வாரம்மா வடக்கிருந்து வார தாத்தாவுக்கு வடக்கு எந்த ஊர்ல இருந்து வாரியா எங்க ஊர்ல ஒரு அம்மா முளைப்பாரி போட்டிருக்கா இப்ப என்ன அந்த அம்மா முளைப்பாரி போட்டது வெறும் முளைப்பாரி ஐயா அம்மா கோயில இருந்தா கட்டாயம் முளைப்பாரி போடுவாங்க வெறும் முளைப்பாரிய போட்டுட்டு ஐயா கும்ப முளைப்பாரின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு வாரமா வீட்டுல இருந்திருக்கா குடமும் கொடுக்கல கும்ப முளைப்பாரிக்கு பேரும் கொடுக்கல இன்னைக்கு வந்து நின்னுக்கிட்டு நான் கும்ப முளைப்பாரி போட்டிருக்கேன்னு மறந்து போய் சொல்லுதா இன்னைக்கு விவரம் தெரியாம இன்னைக்கு தான் கேட்காவா அந்த அம்மா தான் இப்ப வெளியே போனவா அப்படியா காளியர்களே தாத்தா என்ன ஒரு மாதிரி வாய் ஒரு மாதிரி நெளிக்கிற என்ன தாத்தாவுக்கு பல்லு போச்சுமா பல்லு போச்சு கிழவனுக்கு தாத்தா பல்லு போன இன்னைக்கு சொல்லு பேரும் தாத்தா அம்மா முப்புடாது அரசனங்க மாரியம்மா என்ன தாத்தா தாத்தா நான் எங்க இருந்து வரமா தெரியுமா உனக்கு தாத்தா எங்க இருந்து வரியோ தாத்தா நான் வடக்கிருந்து வரமா வடக்கிருந்து வரேன் தாத்தாக்கு வடக்கு எந்த ஊரு அப்படி கேளு தாத்தாக்கு சொல்லுங்க பாப்போம் காசி ராமேஸ்வரம் அன்றைக்கு தான் காலரம் காசி ராமேஸ்வரம் காசி ராமேஸ்வரம் அன்றைக்கு தான் காலரம் காசி ராமேஸ்வரம் அன்றைக்கு தான் காலரம் காளி கோட்டையை தான் பார்க்க வந்தனமோ காளி முப்புறத்தை பார்க்க வந்தனமோ பாவனாசம் அன்றைக்கு தான் ஒருவர செங்கோட்டை முக்காலம் பாவனாசம் அன்றைக்கு தான் ஒருவர செங்கோட்டை காளி கோட்டையை தாண்டி பார்க்க வந்தனமோ காளி முப்புறத்தை பார்க்க வந்தனமோ
முக்குடாதி அம்மா. என்ன தாத்தா? தாத்தா நான் வடக்கிருந்து வரேம்மா, வடக்கிருந்து வரேன். தாத்தா வடக்கு தாத்தாவுக்கு எந்த ஒரு தாத்தாவுக்கு சொந்த ஊர் வந்து காசிமா நகரம். ஓ ஆமா காசி தான் பண்டாரமா. தாத்தா நான் காசிமா நகரத்துல இருந்து சரி கால்நடையா நடந்து 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 தாத்தா கால்நடையா நடந்து 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 108 திருப்பதியும் 1008 சிவசலமும் கழித்து அமையா அமையா அம்மா அரசலங்கை நான் தாத்தா கடைசியா ஒரு இடத்துக்கு போறேன். தாத்தா கடைசியா எந்த இடத்துக்கு போறியா? அம்மா நான் குமரிய போய் பார்க்க போறேம்மா. தாத்தாக்கு உடம்பு பூரா சுத்தில எடுக்க குடலே. அட பாதவத்து இந்த அடியா அடிப்ப அம்மா கன்னியாகுமரிக்கு போறோம்னு சொன்னேன். ஓ அப்படி சொன்னீல தாத்தா, நான் எங்கேயோ போயிட்டேனே. கன்னியாகுமரி சொல்றதுக்கு பதிலாக தாத்தா குமரிய பார்க்க போறோம்னு சொல்லிட்டேன். வைத்திய போய் தாத்தாக்கு ரேச நாக்கு பரண்டு போச்சு, பல்லு போச்சுல அம்மா. ஆமா தாத்தா அதான் கைய ஒரு மாதிரி ஆடுதோ. தாத்தா என்ன கன்னியாகுமரிக்கு போய்கிட்டு இருக்கும் போது சரி தாத்தாவுக்கு இடபடியில வயிறு பசி. இப்ப நல்ல பசி. பசி பொறுக்க முடியாம நான் அலைந்து வரும்போது இடபடியில ஆமா காளிகோட்டை இருக்குன்னு சில பேர் சொன்னாங்க. ஆமா உங்க கோட்டை கொஞ்சம் ஃபேமஸா சொன்னாங்க, கோட்டை கொஞ்சம் பெருசா இருந்தது போடு. இடவழியில என்ன ஒரு ராமர் கோயில கட்டி ஒரு சூடாமணின்னு ஒரு குறுன் சூரிசாமி அங்க இருந்தாரு. ஆமா ஒரு நம்ம பழைய சாமி நாராயணனுடைய கோமரத்தாடி நாராயணனுடைய பக்தரு. ஓ ஐயா உண்டு ஐயா உண்டு வைகுண்டபதி. அவர் தான் இந்த கிழவனை கூப்பிட்டு என்ன சொன்னாவோ, கிழவா வயசாளி தாத்தா கல்ட்டு பண்டாரம் பண்டாரம் இடவழியில காளி கோட்டை இருக்கு ஐயா. ஆமா ஆமா கொஞ்சம் ஃபேமஸா உள்ள கோட்டை, அங்க போனா நீ வயிறார சாப்பிடலாம்னு சூடாமணி சாமியார் சொன்னார். ஆமா அவங்க ரொம்ப பேரும் புகழோட ஆண்டு கொண்டு இருக்காங்க. அந்த சூடாமணி ஐயா சொன்ன உடனே சரி நானும் சரின்னு சம்மதித்து சரி காளிகோட்டைக்கு போனா அன்னம் வாங்கி சாப்பிடலாம்னு வந்தேன். வயிறார சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு வந்தேன். அம்மா அரசனங்கை முக்குடாதி அம்மா. ஏ அம்மா முப்படாதி 100 ரூபா கொடுறே தாத்தாவுக்கு. தாத்தாவுக்கு குடிடே, தாத்தாவுக்கு 100 ரூபா ஒரு 100 ரூபா இல்லையோ இருக்கா இல்லையா? தாத்தா ராவில தரா கேட்டோம் என்று என் பெருமாள் கண்ணபிரான் தாலியிடத்துல சொல்லும் போது அம்மா எனக்கு பிச்சை போடம்மா அன்னம் போடும்னு என் பெருமாள் சொன்னார். சரி அப்ப அரசனங்க வந்தா கிழவனை பார்த்தா என்ன சொல்லுறா? தாத்தா உமா பார்க்கும் போது பரிதாபமாவும் இருக்கு, பாவமா இருக்கு. பாவமாவும் இருக்கு, இறக்கப்பட வேண்டி இருக்கு. அதனால சரி உமக்கு வயிறார சாப்பாடு தாரோம் தாரோம். தாத்தா உமக்கு ஏதாவது தொழில் தெரியுமான்னு கேட்டா கூடாது. என்ன தொழில் தெரியும் உமக்கு? தாத்தாக்கு 3 தொழு இருக்கு, ஒண்ணு ஆட்டு தொழு ஒண்ணு மாட்டு தொழுவே. அடா கிளட்ட முடியுமா? தொழுவ கேட்கலையானா? நீங்க தான் சொன்னீங்க தாத்தாக்கு 3 தொழுன்னு. தொழில் எதுவும் தெரியுமான்னு கேட்டா முப்படாது என் பெருமாளை பார்த்து. ஓ தாத்தாக்கு தொழில் தெரியுமான்னு கேட்டிய பேத்தியே? ஏதாவது தொழில் தெரியுமான்னு முப்படாது கேட்கும் போது என் பெருமாள் சொல்றார். என்ன சொன்னாரு? ஏகளவா ஐயா தாத்தா மாதிரி ஓடுது அம்மா ஏதாயி அரசனங்கை அம்மா ஆரம்பிச்ச கிடக்கான். எனக்கு முத்தொழில் தெரியுமா? முத்தொழில் தெரியும். தாத்தாக்கு 3 தெரியுமாமே? இல்லம்மா 3 தொழில் தெரியுமா? 3 தொழில் தெரியும். ஓ 3 தொழில் தாத்தா தெரியுமாமே? மந்திரமும் தெரியும், ஆமா தந்திரமும் தெரியும், தந்திரம் தெரியும், தாத்தாவுக்கு சோசியமும் தெரியும். ஒரு மாதிரி கையை பிடிச்சி ஒரு மாதிரி சொல்லுவேன். என் பெருமாள் சொல்லும் போது வடகுத்தி அம்மா சொல்றான். என்ன சொன்ன அந்த அம்மா? தாத்தா உண்மையிலே உமக்கு மந்திரமெல்லாம் தெரியும்னு சொன்னா? மந்திரம்னா தெரியும்னு சொல்லில தாத்தா. காளிகோட்டைக்கு முன்னால ஒரு மந்திரத்தை செய்யும் பாப்போம். ஆமா ஆமா கோட்டை முன்னால ஒரு மந்திரத்தை நீங்க எடுத்து விடுங்க பாப்போம். அப்பதானே உண்மை நாங்க நம்ப முடியும். இல்ல எப்படி நம்ப முடியும்? இந்த வடகுத்தியம்மா சொல்லும் பொழுது என் பெருமாள் நான் எண்ணி பார்த்தேன். என்ன சொல்லுதாரு தாத்தா? அட்டகாளி 8 பேருக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரணும். நம்பிக்கை வரணும். என் பெருமாளும் ஆட்டுமன்று சம்மதித்து காளிகோட்டை வாசல்ல நின்று அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. ஆலமரம் உண்டு.
ஆலமரம்னா ஆலமரம் படர்ந்த ஆலமரம், அது அடையாறு ஆலமரம். ஓஹோ. அந்த ஆலமரத்துக்கு கீழே என் பெருமாள் நின்று கொண்டு அவர் மடியில வச்சிருந்தார் பாருங்க திருநார் பை. ஆமா, திருநீர் பைய கையில் எடுத்து ஆலமரத்தை பார்த்து என் பெருமாள் மந்திரத்தை சொன்னார். மந்திரத்தை சொல்லுகின்றார். ஓம் கிரிம் 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 நம நாராயணா. ஆமா, ஓம் கிரிம் 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 நம நாராயணன்னு சொல்லி மேல இருந்து கீழே மந்திரத்தை சொல்லுதாரு. ஆலமரத்தை பார்த்து விபூதி அள்ளி போட்டாரு. என் பெருமாள் ஆலமரத்தை பார்த்து மந்திரம் சொன்னாரோ சொல்லலையோ, என்ன ஆலமரத்துல இருந்த ஆல இலை, பச்சை எல்லாம் பழுத்த எல்லாம் உதிர்ந்த இலையெல்லாம் ஆமா கிழவனுடைய மந்திரத்துல பொல்லு 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 பொல்லுன்னு பூமியில வந்து உதிர்ந்துடுது. என் பெருமாளிடத்துல அவ்வளவு சக்தி இருக்குல்ல ஐயா அவளுக்கு. ஆலமரத்தில் உள்ள ஆல இலையெல்லாம் பொல்லு பொல்லுன்னு உதிருகின்ற போது கிழவன் என்ன சாமானியப்பட்ட மனுஷனா? இவ்வளவு வயசானாலும் எவ்வளவு கம்பீரமா இருக்காரு. ஓ, அப்படி இருக்காங்களா? என் பெருமாள் மந்திரத்துல ஆல இலையெல்லாம் உதிருகின்ற போது உயரத்துல ஒய்யார கொப்புல 5 இலை மட்டும் உரல. அது என்ன 5 இலை உதிராம இருக்கு? 5 இலை மட்டும் ஏன் உறவில்லை என்றால் எதற்காக உதிரவில்லை? ஆலிலையில் பள்ளி கொண்டிருக்கிறார் அச்சுதன் கோபால கண்ணன். ஆல இலையிலும் இருக்கின்றார், இங்க ஆண்டியாவும் இருக்கின்றார். ஆல இலையெல்லாம் பூமியில வந்து உதிருகின்ற போது நான் வடக்கருக்கல்ல அரசனங்க. ஆமா, அந்த அம்மா எழுந்திருச்சு வந்தா தாத்தாட்ட கேக்கா, தாத்தா உமக்கு அழிக்கத்தான் முடியுமே தவிர ஆக்க முடியாது. உமக்கு இன்னும் ஆக்க முடியாது. ஆக்கும் சக்தி எல்லாம் உடம்பு விட்டு போயிடுது தாத்தா. அந்த சக்தி இல்ல தாத்தா. ஒரு இடத்துல ஓடிச்சு நம்ம அங்க வாய்ப்பு இல்ல. அதனால உமக்கு உண்மையில ஆக்கும் சக்தி இருக்குன்னு சொன்னா உதிர்ந்த ஆலையெல்லாம் ஆலமரத்துல ஒட்ட வைக்கணும். இந்த இலை எல்லாத்தையும் ஒட்ட வைக்கணும். உம்மால முடியுமான்னு கேட்டா அரசனங்க. ஆமா, கேப்டன்ல வருது. என் பெருமாள் அதுக்கு விடுவாரா? அவர் லேஸ்பட்டவரா பிரபு. என் பெருமாள் அதுக்கும் சரின்னு சம்மதிச்சார். கையில இருந்த ஒருபடி உபதி எடுத்து என் பெருமாள் பூமியை பார்த்து அதே மந்திரத்தை கேள்வி மேல இருந்து படிக்க. ஓம் நமச்சிவா நமோ நாராயணா. அந்த மந்திரத்தை அவர் சொல்லும் போது பூமியில விழுந்த ஆல இலை, பச்சை இலை, பழுத்த இலை, உதிர்ந்த ஆல இலை ஆலமரத்துல போய் அதது கலையில போய் ஒட்டுன்னு ஒட்டிக்கிடுது பாத்துங்க. எல்லாம் ஒட்டுமுலா ஆல இலை எல்லாம் ஆலமரத்துல போய் ஒட்டும் போது ஒட்டுகின்ற போது ஆலமரம் பூமி பாரம் தாங்க முடியாம அங்க இங்கும் ஆட ஆரம்பிச்சுதான். ஆடுகின்றது, அசைகின்றது. என் பெருமாள் கண்டுட்டார்ல. ஆமா, ஆலமரம் பூமியில விழுந்தாலும் விழுந்துரும். அன்னைக்குதான் ஆலமரத்துக்கு என் பெருமாள் ஆல விருள வர வைத்தார். ஆலமரத்துக்கு விழுது என்று ஒன்றை உற்பத்தி செய்தார். அன்னைக்கு ஆலமரத்துக்கு ஆல விழுறு உண்டு. ஆலமரத்துக்கு விழுது உண்டு. ஆலமரத்தை பாத்தீங்கன்னா ஆல விழுறு உண்டு. ஆமா, அது என் பெருமாள் கொடுத்த வாக்கு. ஆல இலையெல்லாம் உதிரும் ஆலமரத்துல ஒட்டுகின்ற போது அம்மா அரசனங்க பார்த்தா என் தங்கச்சி முப்புடாதி அம்மா, என் தங்கச்சி வடகுத்தி மாரி அம்மா, கிழவங்கிட்ட ஏகப்பட்ட சரக்கு இருக்கு. இப்ப மந்திரம் இருக்கு, தந்திரம் இருக்கு. கிழவங்கிட்ட இப்ப சரக்கு ஏகப்பட்ட சரக்கு இருப்புல இருக்கு. ஆனா மத்தியானமும் அவர் சாப்பிடலையே. பேருக்கு பிடிக்காதான் அம்மா என் தங்கச்சி முப்புடாதி அம்மா. முப்புடாதி கிழவனை நம்ம விட்டுறக்கூடாது. கையில் வச்சுக்கொண்டு பாத்துக்கோ. கிழவன காளிகோட்டையை கூட்டிட்டு போய் கிழவனுக்கு தெரிந்த மந்திரம் எல்லாம் நம்ம படிக்கணும். மந்திரம் தந்திரம் அத்தனையும் படிக்கணும். படிச்சிருந்து எல்லாத்தையும் பிடிக்கிறேன்னு பாத்துக்கோ. அதுக்கப்புறம் தான் அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். இந்த எண்ணம் கொண்ட அட்டகாளி 8 பேர்களும் ஏ கிழவா பண்டார பரதேசி, எங்களுக்கு ஒரு நல்ல காரியம் செய்யணும் தாத்தா. செய்வேரா தாத்தா. காளி கோட்டை வரவும் வேணும்.
அவங்க தெரிந்த மந்திரங்கள் தந்திரங்களை எல்லாம் எல்லாத்த தொழிலை எல்லாம் எங்களுக்கு நீங்க சொல்லி தரணும் தாத்தா. சொல்லி தரணும் தாத்தா. தருவேரா தாத்தா. உமக்கு வயிறார சாப்பாடு தாரும் தாத்தா. சொல்லி தந்தேன்னாத்தா. வயிறார ஆடியர்கள் சொல்லும் போது போதே கண்ண வீரன் சம்மதித்தார். ஆடியர்கள் கோண்டைக்குள்ள கண்ண வீரன் நடந்து வாரா. கண்ண வீரன் நடந்து வந்து காளி கோட்டைக்குள்ள வரும் பொழுது ஆலமரத்து சோலையில 103 லிங்கத்தை என் பெருமாள் கண்டு கொண்டார். கண்ணாலே கண்டு கொண்டார். அதை எடுக்கத்தானே அவரே அங்க போயிருக்காரு. அதுக்குத்தானே அவர் வந்திருக்காரு. 103 லிங்கத்தை கண்ட என் பெருமாள் கண்ணவீரா என்னையா சொல்லுகின்றார். அம்மா அம்மா பேத்தி பொண்ணு பொண்ணு ஆலமர சோலையில 103 லிங்கத்தையோ ஆழியர்கள் வணங்குவதென்ன. ஆழியர்கள் வணங்குவதென்ன. யார் கொடுத்த லிங்கம் அம்மா பெருமாள் கேட்கும் போது ஏது சொல்வாள் முக்கூடாதே. தாத்தா பண்டாரோ பண்டாரோ அட்டகாடு 8 பேர்களும் ஆண்டவன் பகவானை ஏமாத்தி 103 படுவலிங்கத்தை கபலா வாங்கிட்டு வந்து காளி கோட்டையில் வணங்கி வரந்தாத்தா. பூஜை செய்து புரஸ்காரம் செய்து வருகிறோம் தாத்தா. பகவானுடைய படுவலிங்கம் தாத்தா. பகவான் கையில இருந்த லிங்கம் தாத்தா. படுவலிங்கம் வந்ததுனாலதான் பகவானுக்கு மதிப்பு இல்லாம போச்சு தாத்தா. இல்லாம போச்சு. அதனால எங்களுக்கு பவர் வந்து தாத்தா. முப்புடாதி சொல்லும் போது என் பெருமாள் கண்ணபிரான் சொல்றார். என்ன ஐயா சொல்லுகின்றார். அம்மா ஏ பேத்தி பொண்களே. அம்மா முப்புடாதி நீங்கள் 8 பேர் சிவலிங்கத்தை வைத்து வணங்குவதனாலே சிவலிங்கத்தை வைத்து வணங்கினால் நீங்கள் அனைவர்களும் சிவன் அடியார் அம்மா. சிவன் அடியார்கள் அம்மா. சிவன் மதத்தை சேர்ந்தவர்கள் அம்மா. ஆமா. நான் வந்து விஷ்ணு மதம் அம்மா. விஷ்ணு மதத்தை சேர்ந்தவன் அம்மா. நீங்கள் எல்லாரும் திருநார நெத்தி நிறைய அள்ளி பூசக்கூடியவர்கள் அல்லவா. நான் வந்து திருநாமம் போடக்கூடியவர் அம்மா. நாமம் அணியக்கூடியவன் அல்லவா. சிவ மதத்துக்கு விஷ்ணு மதத்துக்கும் ஆகாதம்மா. ரெண்டுக்கும் பொருந்தாதம்மா. இந்த இடத்துல சிவமதம் இருக்கின்றதோ அந்த இடத்துக்கு விஷ்ணு மதம் வரவே வராதம்மா. கண்டிப்பா வரவே வராதம்மா. அதனாலயே பேத்தி பொண்களே அரசனங்கையே பேத்தி பொண்ணு என்னுடைய மந்திரங்கள் தந்திரங்கள் எல்லாம் நீங்க படிக்க வேண்டுமா சொல்லி தர வேண்டுமே. அட்டகாளி 8 பேரும் 103 லிங்கத்தையோ காளியர்கள் கையில அடுத்து கடலில் கொண்டு போட்ட யானை மந்திரமும் சொல்லி தார பெருமாள் சொல்லும் போது காளி 8 பேரும் 8 பேரும் ஆட்டும் என்று சம்மதித்தார். ஆட்டும் என்று சம்மதித்தார். லிங்க அத்தியாயம் 103 லிங்க அத்தியாயம் காளியர்கள் கையில அடுத்து அவளோ கடல் கொண்டு பாடுவாள். கடலில் கொண்டு பாடும் போது 3வது பிறந்த அம்மாவா தாயான முப்பூடாது அவளோ 2 லிங்கம் கையில அடுத்த யாரு பார்ப்பாளா முப்பூடாதி பார்க்கும் போது பகவானோட பொழிவுதானே கண்ணில் போய் பட்டுதையோ
முப்புடாது என்னும் வாழ நாட்டிலே நல்ல நாடு எந்த நாடு எந்த நாடு நானூர் பாட நகரத்தில் வாசம் செய்யும் அன்பு தாத்தா பரமசிவத்தேவர் அவர்கள் தவசிருந்து பெற்ற மகனாகிய என் அன்பு மகனான முருகன் அவர்கள் 50,000 முன்னை அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள் தந்திருக்கிறார்கள். முருகனுடைய குடும்ப கொலகோத்திரம் அல்ல என்ன அரசன் அங்கே முப்புடாதியம்மா அருளை பெற்று பொருளை பெற்று சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டே 3வது பரந்த முடாதி வாடி வந்து 2 லிங்கம் கையில வளம் பூடாதி பகவானுடன் லிங்க தேயோ கடலில் கொண்டு போட்டோமான நமக்கு கைலாசம் மோச்சமில்லை கூடாதி மனதில் 2 லிங்கம் கையில எடுத்தா வாயில் போட்டு முழுங்குதாள் 2 லிங்கத்தை முழுங்க போட்டு 2 லிங்கம் முழுங்க போட்டு கூடாதி முழுங்கு அம்மையான கூடாதி 2 லிங்கம் முழுங்கும் போது 2 சரசாட்சி 2 சரசாக வெடிக்குதையோ அம்மையான முக்கூடாதி ஒரு முகமா இருந்தவள் 2 லிங்கம் முழுங்க போய் 2 சரசாட்சி அந்த நாள் முதல் அவன முக்கூடாதி 3 முகங்களோடு 3 நல்ல முகங்களோடு முக்கூடாதி வருவாள் கோபாலன் போல இருந்தவர் கடலுக்குள்ள குதிக்காரு 101 லிங்க பெருமல் கையில அடுத்து கைலாச மலையில் வந்து பகவானிடம் ஒப்படைத்த ஆண்டவன் பகவான் 101 லிங்கம் அல்ல பகவான் கையில் வந்ததாலே 16க்கு கோபம் வந்து 16 செனகுராது அது வந்து சிரிக்கும் போது ஆழியூட கோட்டையெல்லாம் ஆழியர்கள் கோட்டையெல்லாம் கூடித்து எரியுதையோ அந்த காடு 8 பேர் அண்ணனையும் 800 ஆடு என்ன கோபால நாட்டிலே நல்ல நாடு இந்த நாடு எங்க நாடு ராமூர் பாட நகரத்தில் ஆண்டு வரக்கூடிய எனது அன்பு தாத்தா வேல்சாமி தேவர் பெற்றெடுத்த மகனாகிய என் அன்பு மாமா முன்னாள் நாட்டாமை மாமா மாரியப்ப தேவர் திருக்கரத்தினால் 100 லட்சம் கொண்டு வந்து அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். மாமா மாரியப்ப தேவர் குடும்ப கொலகோத்திரம் அல்ல உள்ளு வந்து முறிந்திடாமல் கிருபையால் வாழணுமா 100 கோடி மலைமுருகலா தன்னதே பெருமாள் வாடி வந்து அருண பகவானை
அம்மனை வரவழைத்து ஆளியூட கோட்டை மேல மழையாக பொழிய சொன்ன மழையா பொழியும் போது ஆளியூட கோட்டையில் அக்கினையோ அணையுதையோ அட்ட காடு 8 பேரும் ஆணையர்கள் கோட்டையில் ஆண்டு வாரமும் கூடாது. பொதுமக்களுக்கு ஒரு அன்பான அறிவிப்பு என்னவென்றால், இப்பொழுது அரசனங்கை அம்மன், முப்புடாதி அம்மன், வடக்குத்தி அம்மனுக்கு சாம கொடை நடைபெற இருக்கிறது. இந்த சாம பூஜையிலே அனைவர்களும் ஆலயத்துக்கு வந்து சாம கொடை பூஜையில் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்று செல்ல வேண்டும். உங்கள் அனைவர்களையும் கோவிலுக்கு அழைக்கிறார்கள். கோவில் சார்பாக கோவிலுக்கு வந்து சாம கொடையிலே அனைவர்களும் கலந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது சாம கொடை ஆரம்ப நிலையில் இருக்கிறது.